நியூசிலாந்தை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலும் புத்தாண்டு பிறந்தது. சிட்னி நகரின் புகழ்பெற்ற துறைமுக பாலத்தில் கண்கவர் வான வேடிக்கையுடன் மக்கள் உற்சாக கொண்டாட்டம். உலகம் முழுவதும் 2024ஆம் ஆண்டிற்கு விடை கொடுத்து 2025 புத்தாண்டை வரவேற்க தயாராகும் மக்கள். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமலும் பாதுகாப்பாக கொண்டாடவும் காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடு. புலரும் புத்தாண்டையொட்டி தலைவர்கள் வாழ்த்து. புத்தாண்டு ஆகிய 2025 உலகெங்கும் அமைதி திரும்பட்டும் என வாழ்த்து. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்புகளை அந்தந்த மாவட்ட விவசாயிகளிடம் கொள்முதல் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு உத்தரவு. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்பு கொள்முதல் செய்ய 77 கோடி ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. கரும்பு கொள்முதல் விவசாயிகள் தரப்பிலிருந்து எந்த புகார்களுக்கும் இடமளிக்க கூடாது என உத்தரவு. கிழக்கு கடற்கரை சாலையை நோக்கி படையெடுக்கும் இளைஞர்கள். தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தை ஓட்டிச் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் கிடுக்குப்பிடி. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்காக ஜனவரி 3, 10ஆம் தேதிகளில் ரேஷன் கடைகள் இயங்கும். கூட்டுறவுத்துறை அறிவிப்பு. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் போக்குவரத்துக்கு தடை. காவல்துறையினர் வாகனங்களை திருப்பிவிடும் பணியில் தீவிரம். புத்தாண்டு வாழ்த்து என்ற பெயரில் புதிய மோசடி. மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு காவல்துறை எச்சரிக்கை. சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை வரும் 2ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். செம்மொழி பூங்காவிலிருந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கு இணைப்பு பாலம் அமைப்பதற்காக பணிகள் தீவிரம். நீங்கள் நடத்தினால் போராட்டம், நாங்கள் நடத்தினால் நாடகமா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. இயற்கை விவசாயி நம்மாழ்வாரின் 11ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலிருந்து மயிலாடுதுறையை பாதுகாப்போம் என விவசாயிகள் விழிப்புணர்வு பேரணி. புத்தாண்டு விடுமுறையொட்டி நாளை ஞாயிறு அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயங்கும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஆங்கில புத்தாண்டையொட்டி விதவிதமான கேக் தயாரிக்கும் பணி தீவிரம். அரியலூரில் 10 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படும் கேக்குகளால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கடந்த கால தவறுகளை மன்னித்து மறந்து மக்கள் ஒன்றாக வாழ அனைத்து மக்களும் உறுதியேற்போம். புத்தாண்டு வாழ்த்தின் போது மன்னிப்பு கோரினார் மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ மல்லி 2600 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரை விற்பனை. ஜாதி மல்லி 900 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஆப்கானிஸ்தானில் செயல்படும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு NGOக்கள் பெண்களை பணியில் அமர்த்துவதை நிறுத்த வேண்டும். தாலிபான் அரசு உத்தரவு.